டிவியை போட்டாலோ இல்லை ஃபோன் எடுத்தாலோ கர்நாடகாவில் இருக்கிற தர்மஸ்தலாவில் என்ன தான் நடந்துட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் ரிப்பீட்டடாக நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. சௌஜன்யா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு 2012 வருஷம் என்ன நடந்தது, அவங்க இறப்புக்கு என்ன தான் காரணம், 2012 நடந்த மரணம் ஏன் இப்போ பேசப்பட்டுருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். சௌஜன்யா அப்படின்ற ஒரு 17 வயசு பொண்ணு செகண்ட் இயர் படிச்சிட்ருக்காங்க. தன்னோட அம்மா கிட்ட அக்டோபர் மாதம் 9 நான் காலேஜ் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேம்மான்னு சொல்லிட்டு போகிற பொண்ணு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வரவே இல்லை. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பயம் ஆகிட்டே இருக்குது. சரி போயிட்டு நம்ம தம்பிக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது சௌஜன்யாவோட மாமா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அவங்க தம்பி என்ன சொல்கிறாங்கன்னா, 6 மணிக்கு அவள் பஸ் விட்டு இறங்கி போனால் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து கர்நாடகாவில் இருக்கிற 400-500 பேர் சேர்ந்து சௌஜன்யான்ற அந்த பொண்ணை தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க படித்த காலேஜ், அவங்க போகிற வழி, எல்லா இடத்துலையும் தொடர்ந்து தேடிட்டே இருக்காங்க. ஆனால் சௌஜன்யாவை கண்டுபிடிக்கவே முடியலை. அக்டோபர் மாதம் 10 என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மழை பெஞ்சு ஒரு ஓரமாக சௌஜன்யாவோட பாடி கிடைக்கிது. கிட்ட போய் அந்த பாடியை பார்த்தா அரை நிர்வாணமாக இருக்குது. கிட்டத்தட்ட சௌஜன்யாவை பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொண்டுட்டு யாரோ அங்கே போட்டிருக்காங்க. அன்றைக்கி ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு. ஆனால் சௌஜன்யாவோட புக்கோ இல்லை அவங்களோட ட்ரெஸ்ஸோ எதுவுமே நனையவே இல்லை. அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு பில்டிங்கில் வச்சு சௌஜன்யாவை பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொண்டுட்டு அந்த ஓடையில் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. சௌஜன்யா பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட இடத்துக்கு பக்கத்துலேயே தர்மஸ்தலாவோட ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது. அந்த பில்டிங்குள்ளே தான் அவங்களுக்கு என்ன வேணும்னாலும் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பக்கத்துலேயே இருந்த ஒரு ஸ்கூல் பசங்க 5 பேர் பார்த்துருக்காங்க. அதாவது சௌஜன்யாவை 4-5 பசங்க ஒன்றா சேர்ந்து கொடையை வச்சு மறைச்சி ஒரு புதருக்குள்ளே தள்ளிட்டு போனாங்க. வாங்க டீச்சர் பார்ப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த டீச்சர்கிட்ட அந்த பசங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நீங்களாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறவங்க, அதனால் நீங்கள் அமைதியாக இருங்க, நான் போயிட்டு மேலிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஒரு 2 நாள் கழித்து எல்லாரும் போராட தொடங்கினதுக்கப்புறம் ஒரு 42 வயசு இருக்கிற ஒரு ஆள் நான் தான் சௌஜன்யாவை பாலியல் வன்புணர்வு செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. ஆனால் சௌஜன்யாவோட ஃபேமிலி என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையவே அவரை இந்த தப்பை ஒத்துக்க சொல்லி போலீஸ் எல்லாமே அடித்ததுனால தான் அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கேஸ் போகுது. அந்த ஒத்துக்கிட்டார் இல்லையா, அந்த நபர் எந்த தப்பும் பண்ணலன்னு அனுப்பிட்டாங்க. அப்போது சௌஜன்யாவை ரேப் பண்ணது யார் தான்? அவங்க போகிற வழியில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரத்தை ஏன் போலீஸ் எடுத்துக்கலை? டிஎன்ஏ டெஸ்ட் ஏன் பண்ணலை? அவங்க உடம்பில் இருந்த காயங்களுக்கு ஒரு பெஸ்ட் மெடிக்கல் எக்ஸாம்பிள் ஏன் எடுத்துக்கல அப்படின்னு பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டாலும் 2012 நடந்த விஷயம் இப்போது 2025 ஆகுது, கிட்டத்தட்ட மறைக்கப்பட்டது. சௌஜன்யாவுக்கு எந்த நீதியும் கிடைக்கல. ஏன்னா சௌஜன்யாவுக்கு இப்படி ஒரு கொடுமையை பண்ணது வீரேந்திர ஹெக்டே அப்படின்ற ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன். அவர் ஒரு டிவோட்டி அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, இதன் பிறகு அங்கே தர்மஸ்தலாவில் என்ன நடக்குது அப்படின்னு தோண்ட பார்த்தா தோண்ட பிணங்கள், பெண் குழந்தைகளோட பிணங்கள், பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட பிணங்கள், எரிக்கப்பட்ட பிணங்கள்னு நிறைய பிணங்கள் அங்கே வந்துக்கிட்டே இருக்குது. இதற்கு நடுவில் எந்த யூடியூபர்ஸும் எந்த மீடியாவும் வீரேந்திர ஹெக்டே அப்படின்ற பேரை யூஸ் பண்ணக்கூடாது. கர்நாடகாவில் தர்மஸ்தலாவில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை எந்த யூடியூபர் பேசினாலும் அவங்களுக்கு கோர்ட் சம்மன் அனுப்பி நீங்கள் இந்த வீடியோவை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக மதன் கௌரி, தமிழில் பெரிய அப்பாட்டக்கர் யூடியூபர், அவர் நியூஸில் வந்ததும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போட்டிருக்காரு. பட் அவரையும் கூப்பிட்டு மிரட்டியிருப்பாங்களோ என்னமோ தெரியல. இப்போ அவர்கிட்ட அந்த வீடியோ ப்ரைவேட்டில் தான் இருக்குது. ஸோ அங்கே இருந்தது, தர்மஸ்தலாவில் இருந்தது எத்தனை பேர்? 4000 பேரா, 5000 பேரா? எத்தனை பெண் குழந்தைகள் யூனிஃபார்மோட, பொம்மையோட? இவ்வளோ குழந்தைகள் அங்கே இறந்து போகிறதுக்கு என்ன காரணம்? ஏன் இந்த கேஸ் சிபிசிஐடிக்கு இன்ன வரைக்கும் மாற்றலை? ஏன் இந்த கேஸ் பற்றி பேசுகிறதுக்கே பயப்படுறாங்க? அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் போயிட்டுருக்கும் பொழுது தான்
சமீர் அப்படின்ற ஒரு யூடியூபர், ஒரு முஸ்லீம் யூடியூபர் வந்து இதை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அதனால் அவரையும் தூக்கி போலீஸ் உள்ளே போடுறதுக்கு ரொம்ப ஈகராக சுற்றிட்டுருக்காங்க. பட் அவர் வந்து ஒரு லாயர் டீமை வச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன், என்னையே நீங்கள் அரெஸ்ட் பண்ண துடிக்கிறீங்க, நான் எந்த மதத்தையும் தூண்டி விடலை, எந்த மதத்தையும் புண்படுத்தலை, நடந்ததை சொன்னேன் அப்படின்ற மாதிரி சமீர் தன் தரப்பில் இருக்கிற நியாயத்தை சொல்லியிருக்காரு. இதற்கிடையில் சமீர் இப்படி பேசுகிறதுக்கு காரணம் சௌஜன்யாவோட ஃபேமிலி தான். அவங்க தான் ஒரு 30 லட்சம் பணம் கொடுத்து சமீரை எப்படி பேச சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. பட் சௌஜன்யாவோட குடும்பம் ரொம்பவும் ஏழ்மையான குடும்பம். அவங்க அன்றாடம் சாப்பாட்டுக்கே தவிக்கிற குடும்பம். அவங்க எப்படி கொடுக்க முடியுன்ற மாதிரி